ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 7th ஓல்டு புக் டேர்ம் 3ல் இயல் 3 தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ் அப்படின்ற இந்த பாடலை வந்து எழுதியவர் பாரதிதாசன் அவர்கள். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். இயற்பெயர் பாரதிதாசனினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை வந்து மாற்றிக்கிட்டாரு. பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா கடகசபை லக்குமி அம்மாள். இவருக்கு என்னென்ன மொழிகள்லாம் வந்து புலமை பெற்றவர் அப்படின்னா தமிழ், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம் மூணுலேயும் வந்து புலமை பெற்றவர். இயற்றிய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையாட், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையாட், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம் முதலியன. காலம் வந்து பார்த்திங்கன்னா 29/4/1891 21/4/1964 வரைக்கும். 1800 பிறந்துட்டார். 1891 பிறந்து 1964 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த எங்கள் தமிழ் அப்படின்ற இந்த பாடல் எதில் இருக்குது அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற அந்த கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பாடல் பாருங்கள். தமிழை பற்றி பெருமையாக வந்து இதில் சொல்லியிருப்பார். எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. அதாவது இனிமையான தமிழ் மொழியை வந்து இனிமையானது, இன்பம் தரக்கூடியது, எங்களுக்கு கிடைச்ச அது வந்து நல் அமுது அப்படின்னு சொல்கிறாரு. இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது, அமுதம் போன்றது. கனியை பிழிந்திட்ட சாறு, அதாவது கனியை வந்து பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ டேஸ்ட்டாக வந்து அந்த கனியானது இனிப்பு சுவையோடு இருக்குது. அந்த கனி மாதிரி இனிமையானது. எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர், இது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர். தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாங் கண்டதில்லை. தனிமை சுவை அப்படின்னா வந்து வேறு எதுலேயுமே இந்த சுவையை வந்து நீங்கள் கண்டிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுவை வந்து மிக்கது தமிழ்மொழி. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து காதல் அதிகம். எது மேலே? தமிழ் மொழி மேலே காதல் அதிகம். நனினா வந்து மிகுதி அப்படின்னு அர்த்தம். மிகுதியான காதல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ் மீது வந்து அதிக வந்து காதல் உண்டு. தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழ் வந்து எங்களுடைய உயிர் மாதிரி. அதனால் இந்த தமிழருக்கு வந்து இந்த புவியை வந்து வெல்லக்கூடிய அந்த திறமை வந்து அவங்களுக்கு இருக்குது. அந்த புவியை வந்து வெல்லக்கூடிய திறமை வந்து தமிழருக்கு இருக்குது. தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம். அதாவது அந்த மாதிரியான உயிர் போன்ற அந்த தமிழ் அது குன்றி போச்சு அப்படின்னா தமிழ்நாடே வந்து இருளில் இருக்கிற மாதிரி தான். தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம். அதாவது தமிழ்நாடே வந்து இருளில் இருக்கிற மாதிரி. தமிழுண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் இருக்குது, தமிழ் மக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் நாம் தொண்டு செய்வோம். தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க என்றே தினம் பாடு. ஸோ வந்து நல்ல தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. ஸோ இது நீங்கள் நார்மலாக படிச்சிங்கனாவே பொருள் வந்து புரியும். இதில் கதினா பாருங்கள் துணை, பேருனா செல்வம், நன்னினா மிகுதி, நன்னி அப்படின்னா மிகுதி, தரம்னா தகுதி, புவினா உலகம். ஸோ இந்த பொருள் ஒரு டைம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. தமிழ் எங்கள் உயிர், இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு செய்வோம். அடுத்த பாடல் பாருங்கள். சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர் அவர்கள். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். திருத்தக்க தேவர் சோழர் அரச குலத்தில் பிறந்தவர். ஸோ இவர் வந்து ஒரு சோழர். கொஷின் கேட்கலாம், திருத்தக்க தேவர் எந்த மரபை சார்ந்தவர்? சோழ மரபா, சேர மரபா, பாண்டிய மரபான்னு கூட கேட்கலாம். ஸோ சோழ அரச குலத்தில் பிறந்தவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. ஸோ வந்து சிலப்பதிகாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது 2ஆம் நூற்றாண்டில் வந்துடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு. இவர் பாடிய மற்றொரு நூல் நரி விருத்தம். ஸோ திருத்தக்க தேவர் 2 எழுதியிருக்காரு. 2 நூல்களை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஒன்று சீவக சிந்தாமணி, இன்னொன்று நரி விருத்தம். சீவக சிந்தாமணி, நரி விருத்தம். திருத்தக்க தேவர் எழுதியது சீவக சிந்தாமணி, நரி விருத்தம். 50 காப்பியங்களுள் ஒன்று சீவக சிந்தாமணி. இந்நூலின் கதை தலைவன் சீவகன்.
அவன் பெயரை இணைத்து சீவக சிந்தாமணி என இந்நூல் பெயர் பெற்றது. ஸோ சீவகன் அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த யாழ்லாம் வாசிப்பாங்க, அவன் நல்ல யாழை வந்து தேர்ந்தெடுப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி வரும். அதனால தான் வந்து சீவக சிந்தாமணின்னு பேர். இந்த நூலை வந்து மணநூல் அப்படின்னு சொல்லி, அதாவது யார் நல்ல யாழ் வாசிக்கிறாங்களோ அவங்கள வந்து திருமணம் செய்கிற மாதிரி வரும் இந்த ஸ்டோரி. ஸோ வந்து அதனால் இதை வந்து மணநூல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். சீவக சிந்தாமணி எல்லாம் ஐம்பெரும் காப்பியம் எது அப்படின்னு கேட்கலாம். வீழ்ந்து வெண்மலை தவழும் விண்ணரு பெருவரை பெரும் பாம்பு ஊழ்ந்து தோளுரிப்பன போல் ஒத்த மற்றவற்றருவி தாழ்ந்து வீழ்ந்தவை முழவின் ததும்பின் மதுகரம் பாட சூழ்ந்து மயிலாடி நாடகம் துளக்குறுத்தனவே. வீழ்ந்து வெண்மலை தவழும் விண்ணிறு பெருவரை பெரும்பாம்பு. அதாவது இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா வெண்மேகங்கள்லாம், வெண்மலை அப்படின்னா இந்த வெண்மேகங்கள் எல்லாமே வந்து தவழ்ந்துட்டு போகுது. அந்த மலை மேலே வெண்மேகங்கள் எல்லாம் தவழ்ந்துட்டு போகுது. அவ்வாறு போகும்போது விண்ணரு பெருவரை பெரும்பாம்பு ஊழ்ந்து தோலுரிப்பன போல் ஒத்த, அதாவது தோல் உரிச்ச மாதிரி, பாம்பு வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்கும், அந்த மாதிரி வந்து தோல் உரிக்கிறது மாதிரி இருக்கான். பாம்பு தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கான் அந்த மேகங்கள் போகிறது. மேகம் அந்த இடத்த விட்டு நகர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மலையை பார்த்தா பாம்பு, தோல் உரிக்கப்பட்ட பாம்பு மாதிரி இந்த மலையானது காட்சியளிக்கிறது. மலை இருக்குது, மலை மேலே மேகங்கள் நகர்ந்து போகுது. இது பார்க்குறதுக்கு பாம்பு வந்து தோல் உரிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். இந்த மேகங்கள் நகர்ந்து விட்ட பின்பு இந்த மலையை பார்க்கும்போது தோல் உரிக்கப்பட்ட பாம்பும் போல் காட்சி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையிலிருந்து என்ன இருக்கும், அருவி வந்து விழும் பார்த்தீங்களா, மலை அருவி. அந்த அருவி தாழ்ந்து வீழ்ந்தவை, அந்த வீழ்ந்தவை முழவின் ததும்பின், முழவுனா வந்து மத்தளம், அந்த அருவி விழக்கூடிய நீரானது மத்தளத்தின் மொழி போல வந்து சத்தம் வந்து கேட்குது. மதுகரம் பாட, மதுகரம் அப்படின்னா தேனை உண்டக்கூடிய வண்டு, அந்த வண்டு வந்து பாட சூழ்ந்து மயிலாடி, அதாவது மயில்கள் எல்லாம் ஆடுது. அதனால இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி இருக்கு. நாடகம் துளக்குறுத்தனவே, ஒரு நாடகத்தை வந்து பார்க்குற மாதிரி இந்த காட்சியானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தக்க தேவர் வந்து சொல்றாரு. ஸோ என்ன, ஃபஸ்ட்டு வந்து இந்த மலையை பற்றி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அருவி விழறது, முழவுனா மத்தளம் மாதிரி இருக்குது. அடுத்து தேன் உண்ணக்கூடிய அந்த வண்டு வந்து பாடுற மாதிரி இருக்குது. அடுத்து மயில்கள் எல்லாம் வந்து ஆடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு நாடகம் வந்து நடப்பது மாதிரி இருக்குது. விண் அப்படின்னா வானம், வரை அப்படின்னா மலை. பாருங்க, வரை அப்படின்னா பெருவரைன்னு கொடுத்துருப்பாங்க, பெருனா பெரிய மலை. ஸோ வரை அப்படின்னா மலை, முழவுனா மத்தளம், மதுகரம் அப்படின்னா தேனை உண்ணக்கூடிய அந்த வண்டு, தேன் உண்ணும் வண்டு. திருத்தக்க தேவர் இயற்றிய வேறு நூல் நரிவிருத்தம். ஸோ மறக்கவே கூடாது, திருத்தக்க தேவர் 2 நூல்களை எழுதியுள்ளார். ஒன்று நரிவிருத்தம், இன்னொன்று சீவக சிந்தாமணி. அடுத்து ஓவியக்கலை. எல்லைகளை எல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் விந்தை மொழி ஓவியம். ஸோ வந்து பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு கலை தான் வந்து ஓவியக்கலை. காண்பவரை கவர்ந்திழுத்து உள்ளங்களை தன்வயப்படுத்தும் உயர்ந்த கலை வந்து ஓவியக்கலை. ஓவியம் பேசும் செய்திகள் பல, உணர்த்தும் கருத்துக்களோ மிக பல. ஸோ வந்து ஓவியம் அது சொல்லக்கூடிய அந்த ஓவியம் எதுவுமே, எந்த ஒரு சவுண்டோ இல்லை எந்த ஒரு உரையாடலோ எதுவுமே இல்லை. பட் ஆனால் அந்த ஓவியம் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் ஓவியம் பேசும் செய்திகள் பல, உணர்த்தும் கருத்துக்கள் வந்து மிக பல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழகத்தில் தொன்று தொட்டு விளங்கி வந்த பாரம்பரிய கலைகள் பல, அவற்றுள் பல கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு அழிந்து போயின. எஞ்சிய சில தமிழர்களின் கலைத்திறன்களையும் கலைநுட்ப அறிவையும் உலகோருக்கு எடுத்துக்காட்டும் மொழி விளக்காக இந்த ஓவிய கலையானது திகழ்கிறது. தமிழர் வளர்த்த நுண்கலைகளின் வரிசையில் ஓவியக்கலை. தமிழர்கள் நிறைய நுண்கலை, அதாவது ரொம்ப நுட்பமான கலைகளை வந்து நிறைய வளர்த்தாங்க. அதில் ஓவியக்கலையும் ஒன்று. பழங்கால மக்கள் தம் உள்ள கருத்துக்களை புலப்படுத்த பாறைகளிலும் குகைகளிலும் கீறி எழுதின, தம் எண்ணத்தை சித்திரம் வரைந்து வெளிப்படுத்தின. ஸோ முன்னாடி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கல்வெட்டுக்கள், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வரைகிறது, இது எல்லாம் வந்து தன்னோட உள்ள கருத்தை வந்து சித்திரமாக வந்து வரைஞ்சி காமிச்சு இது பண்ணாங்க.
கிமு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் மக்கள் இனக்குழுக்களாக வாழ்ந்தன. ஸோ வந்து கூட்டு இனமாக வாழ்ந்தாங்க. அந்த மலை குகைகள்லையும் பாறைகள்லையும் என்ன வரைஞ்சாங்க அப்படின்னா கோட்டோவியங்கள் வரைந்தன. கொஷினில் கேட்பாங்க, மலை குகைகளிலும் பாறைகளிலும் டேஸ் வரையப்பட்டன பழங்காலத்தில்ன்ட்டு. கோட்டோவியங்கள் வந்து வரையப்பட்டன. தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸோ வந்து 25க்கும் மேற்பட்ட இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மான் போட் செய்தல், விலங்கு வேட்டை, இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த குகை ஓவியங்கள் தமிழகத்தில் 25 இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே ஓவியங்கள் வரையப்பட்டன. தாம் வரைந்த ஓவியங்களை முதலில் கண் எழுத்து என்றே வழங்கியுள்ளன. ஸோ இந்த கொஷின் வந்து புக் பேக்கில் கூட இருக்கும். கண் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரைஞ்ச ஓவியங்களை அந்த சங்க காலத்தில் வரைஞ்ச ஓவியங்களை கண் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கும் ஓவியம் என பொருள் இருந்ததனை பரிபாடல், குறுந்தொகை, செய்யுள் அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அப்படின்னாவே ஓவியம்னு தான் பொருள் அப்படின்னு சொல்லி குறுந்தொகை பரிபாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. குறுந்தொகை பரிபாடல் போன்ற நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க. சீன மொழியிலும் எழுத்துக்கள் உருவங்களாக உள்ளன. சீன மொழியில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் எல்லாம் உருவம் மாதிரி இருக்குது. எனவே பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தின. சித்திர எழுத்துக்கள்னால் ஏதாவது வரைஞ்சி வந்து அவங்களோட உள்ள கருத்தை, ஏன்னா அப்போல்லாம் மொழியெலாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்போ வந்து சித்திர எழுத்துக்களால் வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நாளடைவில் மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. ஸோ சித்திர எழுத்து தான் வந்து என்னவா வளர்ந்துருக்கு, மொழி குறியீடுகளாக வந்து வரையப்பட்டிருக்கு. ஓவியம் வரைதற்கு நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு முதலியன அடிப்படையாகும். ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒன்று. இவ்வாறு வரையப்படுபவை கோட்டோவியங்கள் எனப்படும். ஸோ அந்த கோட்டோவியங்கள்னால் என்னன்னு தெரியணும். சங்க காலத்தில் முன்னாடி காலங்களில் வாழ்ந்த மக்கள், மலை குகைகளிலும் பாறைகளிலும் வாழ்ந்த மக்கள் தான் வந்து கோட்டோவியங்களை வந்து வரைஞ்சாங்க. அவ்வரைகோடுகள் மேல் சிவப்பு, கருப்பு, மஞ்சள், நீலம் முதலிய வண்ணங்கள் பூச அழகிய ஓவியங்களாக உருவெடுக்கும். தொல்காப்பியம் நடுக்கல் வணக்கம் பற்றி கூறுகிறது. ஸோ இதுதான் வந்து நடுக்கல் வணக்கம் பற்றி கூறுகிறது. ஸோ எந்த நூல் வந்து நடுக்கல் வணக்கம் பற்றி கூறுகிறதுன்னு கேட்பாங்க. தொல்காப்பியம், இல்லைனா தொல்காப்பியம் டேஸ் பற்றி கூறுகிறதுன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ நடுக்கல் வணக்கம். நடுக்கல்லில் நடுக்கல்னாவே என்ன, நம்ம அந்த பெண் விடுதலையாளர்கள்லாம் பார்க்கும்போது நம்ம சோஷியல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம். நடுக்கல் வணக்கம் பற்றிலாம் வந்து நம்ம பார்த்தோம். அந்த போரில் வந்து வீர மரணம் அடைஞ்சவங்க இறந்த இடத்துல வந்து ஒரு கல் மாதிரி வச்சு அதை வந்து வணங்குவாங்க. அதுதான் வந்து நடுக்கல். அவங்களோட உருவமோ இல்லை வந்து முற்காலங்களில் வந்து அந்தளவுக்கு இது இல்லாததுனால சும்மா கல்லை மட்டும் வச்சு அதை வந்து வழிபட்டாங்க. ஓவியக்கலை ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி அப்படின்னு சொல்லி பல பெயர்களால் வழங்கப்பெற்றது. ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி அப்படின்னு சொல்லி பல பெயர்களில் சொல்கிறாங்க. ஓவிய கலைஞர், ஓவிய புலவன், கண்ணூல் வினைஞன், சித்திரக்காரர், வித்தக கலைஞன், வித்தகர், கிளவி வல்லோன் அப்படின்னு சொல்லி பல பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. ஸோ வந்து ஓவியம் என்னென்ன பெயர்களால் அழைக்கப்படுது. ஓவிய கலைஞர்களை நம்ம எப்படியெல்லாம் சொல்கிறோம்? ஓவியர், ஓவிய புலவன், கண்ணூல் வினைஞன், சித்திரக்காரர், வித்தக வினைஞன், வித்தகர், கிளவி, வல்லோன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓவியர் எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவோராதலின் கண்ணூல் வினைஞர் என புகழ் பெற்றார். அதாவது வண்ணங்கள் கொண்டு வந்து அதை வந்து துணை கொண்டு எழுதுறதுனால அதை வந்து கண்ணூல் வினைஞர் அப்படின்னு சொல்லி ஓவியரை வந்து அழைக்கிறாங்க. நச்சினார்க்கினியர் தம் முறையில் ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்திருப்பது எத்துணை பொருத்தம். அதாவது நச்சினார்க்கினியர் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய உரையில்? நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர், நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு சொல்லி ஓவிய கலைஞர்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஓவிய நூலின் நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்ற ஆசிரியர் ஓவிய புலவன் என போற்ற பெற்றார். அந்த நுணுக்கம் அறிஞ்சவங்களை ஓவிய புலவன்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவிய புலவன். ஓவிய கலைஞர் குழுவை ஓவிய மாக்கள், அந்த எல்லாரும் வரைகிற அந்த குழுக்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மாக்கள்னா மக்கள் தான். ஸோ வந்து ஓவிய மாக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஆண் ஓவியரை வந்து சித்திராங்கதன் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திராங்கதன். பெண் ஓவியர்களை சித்திரசேனா அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரசேனா, சித்திராங்கதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க, ஆண் பெண். ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனள் என்று சிலம்பு பகர்கிறது. ஸோ சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, மாதவியை வந்து ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனள் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இந்த மேற்கோளை கொடுத்து யாரை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஆடல் மகள் மாதவியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து ஓவிய கலைக்கென தனி இலக்கண நூல்கள் இருந்தன என்பதை தெரிந்து கொள்ளலாம். பல்வகை காட்சிகள் உருவங்கள் வரைய ஓவியர் அக்காலத்தில் பல்வகை கருவிகளை பயன்படுத்தின. வண்ணம் தீட்டக்கூடிய கோளுக்கு என்ன பெயர்? தூரிகை அப்படின்னு பேர். தூரிகை, துகிலிகை, வட்டிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. 3 சொல்லியிருக்காங்க. தூரிகை, துகிலிகை, வட்டிகை. வண்ணங்கள் குழப்பும் பலகைக்கு வட்டிகை பலகை. வண்ணங்கள் வந்து அந்த கலக்கக்கூடிய அந்த பலகைக்கு பேர் வட்டிகை பலவை. வண்ணம் தீட்டக்கூடிய கோளுக்கு தூரிகை, துகிலிகை, வட்டிகை அப்படின்னு சொல்லி பேர். அக்காலத்தில் ஓவியங்கள் வரைவதற்கென்று தனியே இடங்கள் அமைந்திருந்தன. இங்கனம் ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் சித்திரக்கூடம். ஓவியங்கள் வரையக்கூடிய இடத்தை வந்து என்னென்ன பெயர்கள்ல அழைக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுது நிலை மண்டபம். அந்த எழுத்துன்னு சொல்றாங்க, ஓவியத்தை வந்து எழுத்துன்னு கூட அப்போ வந்து அழைச்சிருக்காங்க. அதனால எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னும் எழுத்தெழில் அம்பலம் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டது. எழுத்தெழில் அம்பலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இறை நடனம் புரிவதற்கு சித்திர சபை ஒன்றனை ஏற்படுத்தியுள்ளன. இறை நடனம் புரியக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு சித்திர சபை. ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அரசர்கள் வாழக்கூடிய அரண்மனை, அந்தபுரம், மனைகள், மாளிகை, ஆடலரங்கு, இது எல்லாத்துலேயுமே வந்து அமைச்சிருக்காங்க. வளங்கொழித்த மக்களின் இல்லங்களில் அழகிய ஓவியங்கள் பல தீட்டப்பட்டு இருந்தன. புறநானூற்றில் ஓவத்தனைய இடனுடை வனப்பு என வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் போற்றுகிறார். ஸோ வந்து புறநானூற்றில் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஓவத்தனைய இடனுடை வனப்பு. வனப்புனா அழகுன்னு அர்த்தம். ஓவத்தனைய இடனுடை வனப்பு. சுடுமண் சுவர் மீது வெண்சுதைனா சுண்ணாம்பு, வெண்சுதை அப்படின்னா சுண்ணாம்பு பூசி செஞ்சாந்து கொண்டு ஓவியங்கள் தீட்டின. நாடக மேடைகளில் பல வண்ணங்களில் கவின்மிகு காட்சிகள் தீட்டப்பட்ட திரைசீலைகள் தொங்கினவற்றை ஓவிய எழினி கொண்டு அறிகிறோம். ஓவிய எழினி. ஸோ வந்து அந்த திரைச்சீலை அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் தான், கர்டைன். ஸோ வந்து அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓவிய எழினியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது பழமொழி. வண்ணம் கலவாமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதனை புனையா ஓவியம். கரித்துண்டால் வரைகிறத புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. புனையா ஓவியம். இன்றும் இது மென்கோட்டு ஓவியமாக நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த புனையா ஓவியத்தை இப்போ எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா மென்கோட்டு ஓவியம். ஸோ புனையா ஓவியம் அப்படின்றது கரித்துண்டுகளால் மட்டும் வரைவதை வந்து புனையா ஓவியம்னு சொல்கிறாங்க. அந்த புனையா ஓவியத்தை இப்போ நம்ம எப்படின்னு சொல்கிறோம்? மென்கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை காட்சிகள், கற்பனை காட்சிகள், சமுதாய வாழ்க்கை முறைமை, இத்திகாச புராண கதைகள் என்பன ஓவியத்திற்குரிய கருப்பொருள். ஸோ எந்த தீம் வச்சு வரைகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி புராணங்கள், இயற்கை காட்சி இதெல்லாம் வச்சு வரைகிறாங்க. ஓவியர்கள் ஜோதிடக்கலை, வானநூல் கதைகள் முதலியவற்றை கற்றுணர்ந்து செவ்வனே சித்திரம் தீட்டின. ஸோ அவங்க ஓவியர்னா சும்மா வரைகிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஜோதிடக்கலை, வானநூல் கதைகள் இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிருக்காங்க. விண்மீன்களையும் வரைந்த செய்தி நெடுநல் வாடை எனும் சங்க நூல் தரும் அரிய செய்தியாகும். ஸோ வந்து விண்மீன்களையும் வரைந்த செய்தி எதில் சொல்கிறாங்க? நெடுநல் வாடையில் சொல்லியிருக்காங்க. நெடுநல் வாடையில் ஓவியங்களில் நிற்றல், இருத்தல், கிடத்தல் ஆகிய மனித இயல்புகளையும் வீரம், அமைதி, சினம், வியப்பு, உவகை முதலிய மெய்ப்பாடுகளையும் உத்தமம், மத்திமம், அதமம், தசத்தாளம், நவத்தாளம், பஞ்சத்தாளம் முதலிய அளவுகளையும் வலியுறுத்துவது தமிழருக்கே உரிய ஓவிய மரபுகளாக மிளிர்கின்றன. மறைந்து கொண்டிருந்த ஓவிய கலைக்கு மீண்டும்
புத்துயிர் ஊட்டியவர்கள் பல்லவ பேரரசர்கள். ஸோ அவங்களோட காலத்தில் தான் வந்து மறுபடியும் அது வந்து ஓவியம் வந்து எழுச்சி பெற்றது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆண்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா கலையார்வம் மிக்கவன். மகேந்திரவர்மன் காலத்து ஓவியக்கலை எழுச்சியுற்று உயர்நிலை எட்டியது. இம்மன்னனை சிறந்த ஓவியனாக புகழ் பெற்றிருந்தான். கல்வெட்டுகளில் இம்மன்னனை சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்ட மன்னன் யாருன்னு கேட்கலாம். பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கேட்கலாம். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். தட்சிண சித்திரம் எனும் ஓவிய நூலுக்கு இம்மன்னன் உரை எழுதியுள்ளார். தட்சிண சித்திரம் அப்படின்றது ஒரு ஓவிய நூல். அந்த நூலுக்கு வந்து இவர் உரை தான் எழுதியிருக்கார். அந்த நூலை எழுதல, அந்த நூலுக்கான உரையை எழுதி உள்ளார். இச்செய்தியில் இருந்து மகேந்திரவர்மன் ஓவிய கலையின் மீது கொண்டிருந்த பற்றினையும் ஆர்வத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வேறு எங்கெல்லாம் அந்த ஓவியக்கலையெல்லாம் வந்து சிறப்பு பெற்றிருந்தது? பனமலை, திருமலை, மாமல்லபுர குகை கோவில், மாமண்டூர், காஞ்சி கைலாசநாதர் கோவில், இது எல்லாத்துலேயும் வந்து பல்லவர் கால ஓவியங்களை வந்து நம்ம பார்க்கலாம். திருநந்திக்கரையில் சேரர் கால ஓவியங்கள் கிடைத்துள்ளன. திருநந்திக்கரையில் வந்து சேரர் கால ஓவியங்கள். புதுக்கோட்டை கரையை சித்தனவாசல் எனும் குகை கோவில் ஓவியங்கள் ஓவிய கருவூலங்களாக வைத்து போற்ற தகுந்தன. ஓவிய கருவூலங்கள் அப்படின்றது எங்கே இருக்குது? புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள சித்தனவாசல் அப்படின்ற குகை கோவில் ஓவியங்கள், அதுதான் வந்து ஓவிய கருவூலங்களாக வந்து காணப்படுது. 9ஆம் நூற்றாண்டில் அவனிபசேகர ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் இவ்வோவியங்களை வரைந்தார் என கல்வெட்டு செய்தி அறிவிக்கின்றது. 9ஆம் நூற்றாண்டில் அவனிபசேகர ஸ்ரீ வல்லபன் அப்படின்ற பாண்டிய மன்னன் காலத்தில் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் அவர் தான் வந்து இந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் வரைஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கக்கூடியது? இந்த புதுக்கோட்டையில் சித்தனவாசல் அப்படின்ற அந்த குகை கோவிலில் இருக்கக்கூடிய ஓவியங்களை வரைஞ்சவர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அவனிபசேகர ஸ்ரீ வல்லபன். அவருடைய காலத்தினுடைய ஆசிரியர் இளம் கௌதமன் இதை வந்து வரைஞ்சிருக்காரு. அங்குள்ள தாமரை தடாகம், ஆடல் அணங்குகள், அரசி ஓவியங்கள் இதெல்லாம் வந்து கண்ணை கவர்வதாக இருக்குது. சோழர் கால வனப்புமிக்க ஓவியங்களை தஞ்சை பெரிய கோவிலில் கண்டு மகிழலாம். கவின்மிகு கையிலை காட்சி கண்களுக்கு விருந்தளிப்பன. சேரமான் சுந்தரர் கையிலைக்கு செல்லும் காட்சி, சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி. கொஷினில் கேட்கலாம், சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி எந்த கோவிலில் உள்ளது, எந்த கோவிலில் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ வந்து தஞ்சை பெரிய கோவில். சுந்தரரை தடுத்தாலும் கோலம், நாட்டிய மகளிர், மாமன்னன் ராசராசன், கருவூர் தேவர் முதலிய ஓவியங்கள் வரலாற்று சிறப்பை உணர்த்துவன. ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சுந்தரர் கையிலைக்கு செல்லக்கூடிய காட்சி, சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி, சுந்தரரை தடுத்தாலும் கோலம், நாட்டிய மகளிர், மாமன்னன் ராசராசன், கருவூர் தேவர் இவங்களுடைய ஓவியங்கள்லாம் இருக்குது. திருவரங்கம், திருப்பதி, தில்லை, திருவாரூர், குடந்தை, மதுரை, காஞ்சி முதலிய பல இடங்களில் விஜயநகர நாயக்க மன்னர்களின் ஓவியங்கள் காணப்படுகின்றன. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் காலத்தில் ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி பெற்றிருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் யார்? மராட்டியர்கள். அவங்களுடைய ஓவியங்கள் வளர்ச்சி பெற்றது. ஓலைகளிலும் கண்ணாடிகளிலும் தந்தங்களிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டன. ஸோ வந்து தஞ்சாவூரில் வந்து நம்ம இப்போவுமே வந்து சொல்லலாம், கண்ணாடியில் வந்து நம்ம அந்த மிரர் பெயிண்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருடையதுன்னா மராட்டிய மன்னர்களினுடைய வளர்ச்சி தான். மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆண்டபோது இது செஞ்ச ஓவியங்கள். 2000 ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வளர்ந்து வரும் கலையாக ஓவியக்கலை உள்ளது. தமிழர் ஓவிய மரபு காலம் பல கடந்து எதிர்கால தலைமுறையினரான உங்கள் கையிலும். ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. தூரிகை கொண்டு ஓவியம் பாருங்க. சங்க காலத்தில் ஓவியங்களை டேஸ் என அழைத்தன. கண் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கண் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியம் டேஸ் வணக்கம், நடுக்கல் வணக்கம், இல்லைனா நடுக்கல் வணக்கம் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்கலாம். தொல்காப்பியம். இறை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்டது டேஸ் சபை, சித்திர சபை. கரித்துண்டுகளால் மட்டுமே வரையக்கூடிய ஓவியம் வந்து புனையா ஓவியம். சித்திரக்கார புலி முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன்.
முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இந்த புனையா ஓவியத்தை வந்து தற்காலத்தில் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். புனையா ஓவியம் மென்கோட்டு ஓவியம். ஸோ மென்கோட்டு ஓவியம் சொல்லி நம்ம இன்றும் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஓவிய வகை தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கதை தான். அடுத்து அணி இலக்கணம். அணி அப்படின்னாவே அழகு அப்படின்னு அர்த்தம். ஒரு செய்யுளுக்கு வந்து அழகை தரக்கூடியது அணி. அதனால தான் வந்து அணி இலக்கணம். ஸோ இலக்கணம் 5 வகைப்படும், அதில் அணி இலக்கணமும் ஒன்று. ஸோ அணி என்றால் அழகு என்றே பொருள். புலவர்கள் செய்யுளை அழகுபடுத்துறதுக்காக அணி என்றே வழங்கின. அதை இதில் 2 அணிகள் சொல்லியிருக்காங்க. ஒன்று இயல்பு நவிர்சீர் அணி, இன்னொன்று உயர்வு நவிர்சீர். இதெல்லாம் இயல்பு நவிர்சீர் அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் இயல்பை என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது இயல்பு நவிர்சீர் அணி. தோயும் வெண்டையின் மத்துளி உள்ளவும் ஆய வெல்வளை வாய்விட்ட அற்றவும் தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் மங்கையர் அங்கை வருந்துவார் அப்படின்னு சொல்லி தயிர்கடையும் ஆய மங்கையரின் தன்மை உள்ளவாறே அழகுபட சொல்வதனை காணலாம். ஸோ இது வந்து பின்னாடி புக்ஸில் வந்து திருக்குறளில் வரதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன இருக்கோ அது அப்படியே சொன்னால் அது இயல்பு நவிர்சீர் அணி. உயர்வு நவிர்சீர் அணி அப்படின்றது கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறது, நார்மலாக இருக்கிறத கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்சீர். உயரமான மலையை வந்து உயரமான மலைன்னு சொன்னால் போதும், ஆனால் அதை வந்து விண்ணை தொடும் மலை அப்படின்னு சொல்லி அதை வர்ணிக்கிறது. உயரமான வைக்கோல் போரை வானை முட்டும் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லி உயர்த்தி கூறுதல். இது பாருங்க, இந்த பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுகளை கேட்கலாம். இப்போ இந்த ரெட் கலர், இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது டேடி அப்படின்னா தந்தை, லெசன் அப்படின்னா பாடம், புக்குனா புத்தகம், கன்சியூமர் அவேர்னஸ் அப்படின்னா நுகர்வோர் விழிப்புணர்வு. கன்சியூமர்னா நுகர்வோர். ஸோ வந்து அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. லீவுனா வந்து விடுமுறை. இந்த முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். திங்ஸ், இந்த நார்மலாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். திங்ஸ்னால் பொருட்கள், ஷாப்புனா கடை, எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு, பிரெட்னா ரொட்டி, ருப்பீஸ்னால் வந்து பணம், இட்ஸ் ராங் அப்படின்னா இது தவறு. பாருங்கள், பேக்கெட்டில் மேனுஃபேக்சரிங் டேட் அப்படின்னா வந்து உற்பத்தி செய்யப்பட்ட தேதி. எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா காலாவதியான தேதி. இதே மேனுஃபேக்சரிங் டேட் உற்பத்தி செய்யப்பட்ட தேதி. எம்ஆர்பி ரேட், எம்ஆர்பி மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகபட்ச சில்லறை விலை. இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச சில்லறை விலை, அதுதான் எம்ஆர்பி ரேட் அப்படின்னு சொல்கிறது. கம்பெனினா வந்து தொழிற்சாலை, கேர்ஃபுல்னா கவனமாக. ஸோ இதுதான் மேக்ஸிமம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கூடி பிரியேல் அப்படின்றது யாருடைய வாக்கு? ஆன்றோர் வாக்கு. பாருங்கள், பாண்டித்துறை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம். பாண்டித்துறையார் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் பாண்டித்துறை. ஸோ பாண்டித்துறை சொற்பொழிவாற்றுவதில் வல்லவர். ஸோ அவர் சொற்பொழிவாற்றுவதில் வல்லவர். இவர் மதுரைக்கு சென்றபோது மதுரை அன்பர் சிலர் இவரை சொற்பொழிவாற்றுமாறு வேண்டிக் கொண்டனர். இதற்காக திருக்குறளையும் கம்ப ராமாயணத்தையும் ஒருமுறை படித்துவிட்டு பேச எண்ணினார். இவ்விரு நூல்களையும் அன்பரிடம் கேட்டார். ஆனால் அன்பர்களோ அந்நூல்கள் தங்களிடம் இல்லை என்று கூறினர். இதனால் பாண்டித்துறை வருத்தமுற்றார். இந்நிலை மாற ஒரு அரிய திட்டத்தை தீட்டியது அவர் மனம். அந்த திட்டத்தின் விளைவாக 1901 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தார். ஸோ நம்ம வந்து 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை பாண்டித்துறையார் வந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். பட் ஆனால் அது எங்கே பண்ணியிருக்காரு பாருங்கள், மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தான் வந்து அதை தோற்றுவித்திருக்காரு. இச்சங்கம் தமிழை வளர்த்ததோடு மட்டுமின்றி தமிழ் வளர்க்கும் புலவர் பெருமக்களையும் வளர்த்தும் காத்தும் வந்தது. தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் வகையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம்
கண்டெடுத்த பாண்டித்துறையின் புகழ் தாய் தமிழ் உள்ளவரை நிலைத்திருக்கும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் அவர்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர். அடுத்து இது ஆக்சுவலி ஒரு லெசனில் பார்த்துருப்போம். கவிமணி தேசிக விநாயக கவிமணி அவர்கள் இந்த பாடு ஆறு எப்படிலாம் வந்ததுன்னு சொல்லி ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். கண்ணும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன், காயும் நிலத்தளல் ஆற்றி வந்தேன், அதில் கண்குளிர பயிர் கண்டு வந்தேன், ஆயும் மலர்பொழில் செய்து வந்தேன், அங்கேன் ஆசை தீர விளையாடி வந்தேன், ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குரங்கள் நிரப்பி வந்தேன், ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி பாடியவர் கவிமணி அவர்கள். அடுத்து இதில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடையேழு வள்ளர்கள், இந்த 7 வள்ளர்கள் பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க. யார் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த உரை பகுதி பார்த்திங்கன்னா வரதராசன் அவர்கள் எழுதிய தமிழ் நெஞ்சம் அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. தமிழ் நெஞ்சம் அப்படின்ற நூலில் இருந்து வரதராசன் அவர்கள் எழுதியிருப்பார். முல்லைக்கொடியின் கொழுக்கொம்பு பெறாத திகைப்பை கண்ணால் கண்டபின் தன் செல்வ நிலையும் வாழ்வும் மறந்து அதற்கு உதவுதலே உணர்வாய் தான் ஊந்து வந்த தேரை அங்கு அதற்கு உரியதாக நிறுத்தி வந்தான் பாரி என்னும் வள்ளல். அதாவது பாரி என்ன பண்ணுவார், முல்லைக்கொடி ரோட்டு மேலேயே படர்ந்துருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவார், தன்னுடைய தேரையே முல்லைக்கொடி படரட்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தேரையே கொடுத்த வள்ளல் தான் பாரி வள்ளல். அடுத்து இரவலருக்கு குதிரைகளையும் வழங்கி நாட்டையும் நல்கியவன் காரி. இரவலர்களுக்கு என்னென்ன கொடுக்குறாரு, குதிரையையும் நாட்டையும் கொடுத்தவர் காரி. நீல நிற பட்டாடையை ஆலமர் செல்வனுக்கு கொடுத்து வேண்டிய பொருளையும் ஊர்களையும் வந்தவருக்கெல்லாம் வழங்கி எல்லாம் இழந்தவன் என்னும் வள்ளல். ஸோ நீல நிற பட்டாடை. ஸோ யார் எல்லாத்தையும் கொடுத்து எல்லா பொருளையும் இழந்தவன் தான் அப்படின்றவன். பெருதற்கு அரியதாய் வாழ்நாள் வளர்ச்சிக்கு உரியதாய் பெற்ற நெல்லிக்கனியை கொடுத்தது யாரு, தான் உண்ண கருதாமல் புலவர் நெடிது வாழ விளைந்து கொடுத்து மகிழ்ந்தவன் அதியமான். நண்பர் தம் இல்லறம் நடத்துவதற்கு வேண்டுவன நல்கி புகழ் பெற்றவன் நல்லி யாரு, நண்பர்களுக்கு தேவையான அவங்க வீட்டில் வறுமை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொருள் உதவி செய்தவன் நல்லி. கூத்தர் தம் கலைவாழ அவருக்கு நாடு கொடுத்து கழித்தவன் ஓரி. கூத்தர்களுக்கு நாடு கொடுத்தவன் ஓரி. மயில் ஆடி அகவியதை கேட்டு மயிலுக்கு போர்வையை கொடுத்தவன் பேகன். முல்லைக்கு தேர் கொடுத்தவர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. இரவலருக்கு குதிரையை கொடுத்தவன் காரி. வந்தவருக்கு ஊர்கள் எல்லாத்தையும் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இழந்தவன் ஆயந்திரன். புலவருக்கு நெல்லிக்கனி அதியமான். இல்லறத்திற்கு பொருள். ஸோ யாரெல்லாம் இல்லைன்னு சொல்லி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுத்தவன் நல்லி. கூத்தர்களுக்கு நாடு கொடுத்தவன் ஓரி. மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் பேகன். இதில் முக்கியமாக பேகன், பாரி, அதியமான் 3 பேரும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சும்மா நீங்களே ஃபில் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். பாரதிதாசன் எழுதிய நூல் பிசிராந்தையார், ரைட்டு தான். ஸோ பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க. பொருந்தாத இதை பாரதிதாசன் எழுதியது பிசிராந்தையார் என்னும் நாடக நூல். மகேந்திரவர்மன் தட்சிண சித்திரம். கலனியூரன் அந்த கதை பகுதி இருந்தது பார்த்தீங்களா, அந்த தாத்தா பாட்டி சொன்ன கதைகள். திருத்தக்க தேவர் குறிஞ்சி திட்டு எழுதலை. ஆக்சுவலி பாரதிதாசன் தான் குறிஞ்சி திட்டு எழுதினார். திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியும் நரி விருத்தம் அப்படின்ற 2 நூல்களை எழுதினார். சித்தனவாசல் ஓவியங்களை வரைந்தவர் யார்? சித்தனவாசல் ஓவியங்களை வரைந்தவர்
இதில் இருக்குது பாருங்கள், சித்திரவாசல். மகேந்திரவர்மன் காலத்திற்கு பின்னர் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரசர்கள் ஓவியக்கலையை வளர்த்து வந்துள்ளார்கள். ஸோ இவர் தான் வரும். சித்தனவாசல் ஓவியங்களை வரைந்தவன் அவனிப சேகர ஸ்ரீ வல்லபன் அப்படின்ற பாண்டிய மன்னனினுடைய மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இளம் கௌதமன். இளம் கௌதமன். சித்திரக்கார புலி முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். சீவக சிந்தாமணியினுடைய கதை தலைவன் சீவகன். சீவகன் தான் வந்து கதை தலைவன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஒற்றுமை அப்படின்னா வேற்றுமை. ஓகே, இதோட வந்து இந்த லெசன் வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 8th வந்து டேர்ம் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். 8th 3 வீடியோவாக பார்த்துடலாம் நம்ம. தேங்க்யூ.